நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம், ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆஹா, கடந்த ஆண்டு மாணவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சு பரிசுகளை பெற்றாங்களே, அந்த நிகழ்வு தானே சொல்றீங்க அப்படின்னு இத கேள்விப்பட்டோனே நமக்கு தோணும். எஸ், விரைவில் சந்திப்போம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில தேர்வு எழுதின எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லியிருந்திருக்காரு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். மத்தவங்க தன்னம்பிக்கையோட மறுபடியும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. எல்லோருமே தங்களுடைய உயர்கல்வி இலக்குகளோட வாழ்க்கையில பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகளை குவிச்சு வருங்கால சமூகத்தினுடைய சாதனை சிற்பிகளா வலம் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம் விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கூடிய விரைவில் அந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றதான் இவர் சொல்லியிருக்காரு. அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றத இவர் சொல்லியிருந்திருக்காரு. எனிவேஸ்ங்க, அதுக்காக நாங்க ரொம்பவே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.